நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் உயிரே. தாங்காம தூங்காம நான் பாடும் பாட்ட கேளு, தனியால தவிச்சாலும் இதுவே மேல என் பெற்ற கேளு. டாங் 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 டிங் 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 டும் 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 டிங் 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 டிங். என்னடா அது, சரக்கடிச்சா அவளை மறக்கலாம்னு நினச்சா சரக்கடிச்சாதான் அவன் ஞாபகம் அதிகமாக வருது. என் மின்னல், நீ என்னை விட்டு போயிட்டா கூட நான் இவ்வளோ வருத்தப்பட மாட்டேன்டி. ஆனால் என் கூடவே இருந்துட்டு உன் வாழ்க்கையும் சேர்த்துக்கு எடுத்துக்கிற பத்தியா, அதாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வேணாம் மின்னல், என்னை விட்டு போயிடு. என்னை விட்டு போய் எங்கேயாவது நல்லா இருடி. என்னால் உன் கூட சேர முடியலன்னாலும் நீயாவது எங்கேயாவது நல்லா இருக்கன்ற சந்தோஷத்துலேயே நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேண்டி. ஒரு காலத்தில் என் காதலை நீ புரிஞ்சுக்க மாட்டியா, என்னை ஏற்றுக்க மாட்டியான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் நினச்சதுக்கும் மேலே நீ என்னை காதலிக்கிற. ஆனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியல மின்னல். நீ எப்படியாவது என்னை மறந்துட்டு என் காதல் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எவ்வளோ வலிக்குதோ அதை விட அதிகமாக எனக்கு வலிக்குதுடி. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு போயிடு மின்னல். சிம்ரன், வா சிம்ரன். அது ஒன்றும் இல்லை சிம்ரன், தூக்கம் வரல, அதான். தூக்கம் வரலையா? எலை, தூக்கம் வரலங்கிறதுக்காகவே வீட்டுக்கு போகாம இந்நேரத்துல இங்க உட்கார்ந்திருக்க? இல்லைங்களே, ஓ அம்மா இவ நேரம் காலத்தோட வீட்டுக்கு வந்து சேர மாட்டிக்கா, ராத்திரி பூரா வர மாட்டிக்கா, அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடக்கா. இதுல வேற இங்க வந்து உட்கார்ந்திருக்க, என்னட்டு வீட்டுக்கு போல? அது இல்லை சிம்ரன், என்னால் வீட்டுக்கு போக முடியாது சிம்ரன். ஏன் போக முடியாது? ஆமா, நீ எதுக்கு ஒரு மாதிரி கொலகொலான்னு பேசிட்டு கிடக்க? எலை, என்ன தண்ணிக்கு நீ அடிச்சிருக்காளே? அது வந்து சிம்ரன், அது ஆமா சிம்ரன். ஐயோ இல்ல சிம்ரன், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஐயோ சிம்ரன், மாமா கிட்ட எல்லாம் சொல்லிடாத சிம்ரன். ஐயோ நான் என்னன்னு சொல்ல சிம்ரன், அதை விடு, அது ஏன் பிரச்சனை, என்னோட போட்டும். கொஞ்சம் நாளாவே தூக்கமே இல்லை சிம்ரன். தூங்காம யோசிச்சு யோசிச்சு பைத்தியமாயிருவான் போல. அதான் இன்னைக்காவது எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கணுங்கிறதுக்காக தான் குடிச்சேன். இங்க பாருலே, உனக்கு மனசுக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா அது என்னன்னு நீ வெளிய சொன்னது நம்மளே அதுக்கு என்ன பண்றதுன்னு எதையாவது யோசனை பண்ண முடியும். அப்ப நிச்சயமா உன் பிரச்சனை அந்த தைலதா பொண்ணு விஷயத்துல தான்னு எனக்கு தெரியும். ஆனா அது என்ன, எதுக்காக அந்த பொண்ணு வேண்டாம்னு வெறுத்து ஒதுக்குற? இது எதையாவது சொல்லி தொலைலே. சொன்னது நம்மளே தெரியும். இப்படி சொல்லாம நீயும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, நம்மள எதுக்கு இப்படி வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சிம்ரன், அது என்னன்னால என்கிட்ட கேட்காத. கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். சிம்ரன், எனக்காக ஒண்ணு மட்டும் செய் சிம்ரன். எப்படியாவது அவட்ட பேசி புரிய வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிரு சிம்ரன். அவ எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும். அவ இங்க இருந்தா தேவையில்லாம என்னால அவ கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பா. அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல சிம்ரன். அவளை எங்கேயாவது அனுப்பி வச்சிரு சிம்ரன். இல்ல நீ அவளை எங்கேயாவது அனுப்பி வைக்கலான்னு வச்சுக்கோவே, அப்புறம் நான் எங்கேயாவது போயிருவேன் சொல்லிட்டேன். ஐயோ சிம்ரன், ஏன் எதுக்கு நல்லா கேட்காதுன்னு சொன்னல. நான் சொன்ன மாதிரி அவளை எங்கேயாவது அனுப்பி வச்சிரு சிம்ரன், சரியா? நான் வரேன்.
என்னடாமோ? என்னாச்சுடா? அம்மா என்ன பண்ணா? ஐஷு என்னடி பண்ண? பாப்பாவை திட்டினியா? திட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ ஓவரா சீன் விட்டுட்டு இருக்கா. ஏய், குழந்தைய போய் சீன் விடுறான்னு சொல்ற? ஆமா, சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்க பொண்ணு சீன் தான் விடுறா. எதுக்கு அழறன்னு கேளுங்க. டே அம்மு, எதுக்குடா அழற? அம்மா அடிச்சாளா? சொல்லு, அப்பா அம்மாவை அடிக்கிறேன். முடி வெட்டி விட்டதுக்கா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஐயோ பாவம். ஐஷு என்னடி இதெல்லாம்? எதுக்கு அவளை அரவிந்த் கிட்ட கூட்டிட்டு போய் முடி வெட்டி விட்ட? எங்க வெயில் காலம் வரப்போகுது, இப்பவே சூடு தொடங்கிடுச்சு. தலையெல்லாம் அதிகமா முடி இருக்கிறதுனால வேர்த்து வேர்த்து ஜலதோஷம் பிடிக்குது. அதனால தான் அரவிந்த் கிட்ட கூட்டிட்டு போய் முடி வெட்டி விட்டேன். அப்புறம் இவளுக்கு மட்டும் இல்ல, ஆதி, நிலா, தீரன் எல்லாத்துக்குமே தான் அரவிந்த் இன்னைக்கு முடி வெட்டி விட்டாரு. ஓ, அப்ப இன்னைக்கு ஏசிய பார்பர் வேலை பார்க்க விட்டீங்க. ஏமோ, அம்மா சொல்றது சரிதான். இதுக்கப்புறம் ரொம்ப சூடடிக்கும், தலையில நிறைய முடி இருந்துச்சுன்னா வேர்க்கும், அப்புறம் பாப்பாக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் முடி வெட்டி விட்டுருக்காங்க. இந்த சூடெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் ரியா குட்டிக்கு திரும்பவும் நிறைய முடியெல்லாம் வளர்த்தி 2 பக்கம் ஜுண்டி போட்டு பூவெல்லாம் வைக்கலாம். சரியா? ஐயோ, இப்பவே ஜுண்டி வேணும்னா என்ன பண்றது? முடி வெட்டியாச்சே. ஐயோ சரிடா அம்மு, பூ தானே வைக்கணும். ஜுண்டி இல்லைன்னா என்ன, இப்படியே பூ வச்சுக்கலாம். ஐஷு என்னடி நீ மட்டும் பூ வச்சிருக்க? அவளுக்கு முடியலன்னா என்ன, இருக்கிற முடியல கொஞ்சமா பூ வச்சு விடு. நான் என்ன வச்சு விட மாட்டேன்னா சொல்றேன். அவதான் எனக்கு 2 ஜுண்டி போட்டு தான் பூ வைக்கணும்னு அடம் பிடிக்கிறா. 2 ஜுண்டிக்கு நான் எங்க போறது? டே அம்மு அழாத. இப்ப என்ன, முடிதானே, இன்னும் கொஞ்ச நாள்ல வளர்ந்துரும். அதுக்கப்புறமா நம்ம ஜுண்டி போட்டு பூ வச்சுக்கலாம். அது போனா போட்டுண்டா, திரும்பவும் முடி வளரும். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப ஜுண்டி போட்டுக்கலாம். ஐயோ இல்லடா பட்டு, வளரும். அப்பா சொல்றேன்ல, நீ வேணா பாரு. இன்னொரு 1 மாசத்துல திரும்பவும் முடி பெருசா வளர்ந்து நம்ம 2 பக்கம் ஜுண்டி போடலாம். நாளைக்கே வளராதுடா, ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வளர்ந்துரும். 3, 5, 8 சரி, ஒரு 10 நாள்ல வளர்ந்துரும். ஓகேவா? வருண்டா அம்மோ, இப்ப இருக்கிற முடியல பூ வச்சுக்கலாம். நீ அழாத. ரியா குட்டி தான் குட் கேர்ள். ஐஷு, ரியாக்கு பூ வச்சு விடுடி. வச்சு விடுறேன். இவ்வளவு நேரம் நான் சொல்லி கேட்கவே இல்ல. இப்ப நீங்க சொல்லும்போது மட்டும் எப்படி அமைதியா கேட்டுக்கிறா பாருங்க. ஆமா, பின்ன ஏன் பொண்ணு இல்ல, நான் சொன்னா கேட்காம இருப்பாளா? இல்லடா அம்மோ? ஆமா, அப்பா சொன்னாதான் கேட்பேன். பாத்தியா? பண்ணுங்க பண்ணுங்க. எவ்வளவு நாளைக்கு பண்றீங்கன்னு பாக்குறேன். அடுத்த பாப்பா வரட்டும், அப்ப நான் சொல்றத மட்டும் கேக்குற மாதிரி ட்ரைனிங் பண்ணிடுவேன். பண்ணு. இப்ப வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணு. ஆனா ஐஷுமா, நீ என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி, வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த அப்பா பேச்சு தான் கேட்கும். அது எப்படி கேக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஓ, ஒரு முடிவோட தான் இருக்க. சரி சரி, முதல்ல இந்த பாப்பாக்கு பூ வச்சு விடு, அப்புறமா அந்த பாப்பாக்கு அதுல பூ சுத்திக்கலாம். கொஞ்சம் போங்க. ரியா குட்டி, முடி இல்லைன்னா என்ன, முடி இல்லாமலே பூ வச்சதும் அவ்வளவு அழகா இருக்க. ஆமாண்டி தங்கம், அழகா இருக்க. இனிமே முடி இல்ல, ஜுண்டி போயிடுச்சுன்னா அழக்கூடாது. சரியா? சரி சரி, போய் தீரன் கூட விளையாடுறியா? பெரிய மழை அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. முடி வெட்ட ஆரம்பிக்கும் போது அழுக ஆரம்பிச்சவ இவ்வளோ நேரம் முடிய வெட்டிட்டாங்க, ஜுண்டி போயிடுச்சுன்னு அழுதுகிட்டே இருந்தா. சரி விட, அதான் நான் சமாளிச்சிட்டேன்ல. சரிங்க, அப்புறம் உங்களுக்கு வேலை இருக்காங்க. ஏய் என்ன, திரும்பவும் தூக்கம் வருதா? அடி பிச்சிருவேன். நேத்தே வேலை செய்யல, இன்னைக்கு வேலை இருக்கு. ஐயோ ஏங்க, அது இல்லைங்க, புளிக்குழம்பு வச்சேன். அதுல மாங்காய் போட்டா நல்லா இருக்கும்ல. அதான் நம்ம வீட்டுக்கு பின்னால மாங்காய் மரம் இருக்குல்ல, அதுல போய் ஒரு 2 மாங்காய் மட்டும் பறிச்சுட்டு வரீங்களா?
ஏமா ஆல்ரெடி அது புளிக்குழம்பு தானே, அதுல எதுக்குமா திரும்பவும் மாங்காய் போடணும்? இன்னும் புளிக்காது? புளிக்கும் தான், இருந்தாலும் இன்னும் புளிப்பா சாப்பிடணும் போல இருக்கு. ஐஷுமா, நல்லா புளிப்பா இருந்தா உனக்கு நல்லா இருக்கும், ஆனா நாங்களும் சாப்பிடணும் பாத்துக்கோ. ஏங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ரொம்பலாம் புளிப்பா இருக்காது, கரெக்டாக தான் வைப்பேன். நீங்க போய் பறிச்சுட்டு வாங்க. சரி, வேண்டான்னு விடவா போற? ஒரே ஒரு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு, ஃபோன் மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறமா போய் பறிச்சுட்டு வரேன். ஐயோ, நேத்து வேற குடிச்சிட்டு இந்த சிம்ரன் கிட்ட வேற ஏதோ உளறி இருக்கும். என்ன சொன்னோன்னு வேற ஞாபகம் இல்ல. நம்ம பிரச்சனையை பத்தி ஏதாவது உளறி இருப்போமோ? இல்ல, அப்படி எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம். அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா இந்த வீடு இந்நேரத்துக்கு இவ்வளவு அமைதியாவா இருக்கும்? அம்மா ஒரு பக்கம், அக்கா ஒரு பக்கம்னு அழுத ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்போம்? ஆனா ஷைலுவை பத்தி என்னமோ பேசின மாதிரி ஞாபகம் இருக்கு. ஒருவேளை இன்னும் ஷைலுவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பனோ? ஆமா, அதை இப்ப சிம்ரன் கிட்ட சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன, அதான் அவளுக்கே தெரிஞ்சு போச்சே. நேத்து வேற அவ பேரை பச்சை குத்துனதெல்லாம் பார்த்துட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு நினைச்சா அது வேற பயமா இருக்கு. ஆமா, இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. இந்நேரத்துக்கு எங்க இருந்திருந்தாலும் தேடி வந்திருப்பாளே, என்ன இன்னும் காணோம்? சொல்லி வாய மூடல கரெக்டா வந்துட்டா. ஐயோ, பக்கத்துல வராளே. எடா ஃப்ராடே, நீ எப்ப வந்தா என்கிட்ட சொல்றது இல்ல? ஏய், நான் வந்தா வாண்ட் எதுக்கிட்டி சொல்லணும்? சொல்றதுக்கு நீ என்ன என்னோட உன்னோட ஒன்னும் இல்ல. எடா ஃப்ராடே, நீ என்ன என்னோட பொண்டாட்டியான்னு தானே சொல்ல வந்த? பொண்டாட்டியா? ஓ, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டியா? ஏண்டே, நான் தானே உனக்கு பொண்டாட்டியாக போறேன். ஏய், எனக்கு யாரு பொண்டாட்டி ஆகணும்னு நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. எடா, நீ பறஞ்சாலும் பறஞ்சிല്ലെങ്കിലും நான் தான் உனக்கு பொண்டாட்டி. ஷூ, இவ வேற. ஏய், நீ பறஞ்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல பறஞ்ச நான் உன்னை அரைஞ்சேன். மரியாதைக்கு போயிரு. போவில்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் போவோம். ஷோ, என்ன சொல்லிட்டு சீக்கிரமா போ. அது சீக்ரெட், கொஞ்சம் பக்கத்துல வந்ததான் சொல்ல முடியும். ஏய், வேணாம். எந்தே பேடியா ஒன்னும்? என்ன பயமா இருக்கான்னு கேட்டேன். பயமா? எனக்கா? எனக்கு எதுக்கு பயம்? அல்ல, சில்லுன்னு காற்று வீசும்போது கூட உனக்கு வேர்க்குதே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு என்ன சொல்லணும்? சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்பு. அது நேத்து நீ சொன்னல என் கூட வாழ முடியாதுன்னு, அது எந்த கொண்டானது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளா? எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? ஒருவேளை நேத்து சிம்ரன் கிட்ட உளறிட்டோமோ? இல்லையே, அது தெரிஞ்சிருந்தா இப்படி சிரிச்சுக்கிட்டே நிக்க மாட்டாளே. ஏய், என்ன என்ன கண்டுபிடிச்ச? அது நீ எந்த கூட வாழ முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் உனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவும் வராதது கொண்டல்லே. என்னது? அடச்ச, இவ்வளவு கேவலமாவா நினைச்சிருக்கா? പക്ഷേ അതൊന്നും എനിക്ക് കുഴപ്പമില്ലടാ അൻപു. എനിക്ക് നിന്റെ ലവ് മാത്രം മതി, വേറെ ഒന്നും ഞാൻ ഉൻകിட்ட എക്സ്പെക്ട് பண்ணல. ஏச்சி லூசானி, எனக்கு ஃபீலிங்ஸ் வராதுன்னு நான் உன்கிட்ட சொன்னனா? പിന്നെ നീ അല്ലടാ പറഞ്ഞത് എനിക്ക് உன் மேல லவ் இருக்கு, ஆனா உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு. அதுக்கு அதானே அர்த்தம்? ஐயோ முருகா. ஏ, இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லை. நான் உன் கூட வாழ முடியாதுன்னு சொன்னதுக்கு வேற காரணம் இருக்கு. வேற எந்தடா காரணம்? அப்படியே என்னன்னு கேட்டு நேத்து மாதிரி போட்டு வாங்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் இன்னைக்கு நடக்காது. அதான் நான் என்னன்னு உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. சரி, சொல்ல வேண்டாம், ஞானே கண்டுபிடிச்சுக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைக்க போறாங்க. அதொன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதான் உனக்கு ஃபீலிங்ஸ் வராதே, அப்புறம் எதுக்கு தப்பா நினைப்பாங்க? ஏய், என்னடி திரும்ப திரும்ப ஃபீலிங்ஸ் வராது வராதுன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஃபீலிங்ஸ் வராது நான் உன்கிட்ட சொன்னனாடி. அப்போ ஃபீலிங்ஸ் வருமா? ஐயோ, இவ்வளோ பக்கத்துல வந்து நின்னா எப்படி ஃபீலிங்ஸ் வராம இருக்கும்? மல்லிக பாரதி அம்புகளோ, கண்முன்ன தும்புகளோ, அம்பிளி பூனில நம்புகளோ, புஞ்சிரி தும்பிகளோ, முல்ல மலர் மணி செண்டுகளோ, நின்மணி சுண்டுகளோ, தெந்தெறிஞ்சுன்ன வண்டுகளோ, உங்கின துண்டுகளோ, வச்சுண்டாய் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ்.
வச்சுண்டாய் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வச்சு வச்சு பெஸ்டுண்டாய் ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் ஹலோ சார், குட் மார்னிங் சார். யாரு செல்வி அக்கா இல்ல? சார் நான் ஜெனி பேசுறேன் சார். செல்வி அக்கா இன்னைக்கு லீவ் சார். ஓகே ஜெனி, அது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் மெடிக்கல் செக்அப் எடுத்த ரிப்போர்ட் எல்லாம் செல்வி அக்கா அனுப்பி வச்சிருந்தாங்க. மொத்தம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல 158 ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஆனா 156 ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. 2 பேரோட ரிப்போர்ட் மிஸ் ஆகுது. அது என்னன்னு செக் பண்ணி கொஞ்சம் அனுப்பி வைங்க ஜெனி. அது சார் நான் தான் சார் அதை ஃபீட் பண்ணேன். அந்த 2 ரிப்போர்ட்ல ஒன்னு ஆம்புலன்ஸ் டிரைவர் அன்புச்செல்வனோடது, இன்னொன்னு நம்ம சைல்டு வார்டுல ஒர்க் பண்ற செல்வராஜ்ங்கிறவரோடது சார். சரி, அது ஏன் ரெண்டும் அனுப்பல? அது சார் ரெண்டுலயுமே செல்வான்னு மென்ஷன் பண்ணிருந்துச்சு சார். அதனால அது எது யாரோடதுன்ற கன்ஃபியூஷன்ல நான் செக் பண்ணிட்டு அனுப்பலாம்னு வச்சிருந்தேன் சார். அப்புறம் பார்த்தா செல்வி அக்கா அன்புச்செல்வனோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க சார். அப்புறம் அந்த செல்வராஜ்ங்கிறவர் வேலைக்கே வரல, அவர் வேலையை விட்டு நின்னுட்டாரு சார். அதனால தான் சார் அந்த 2 ரிப்போர்ட்டையும் என்னால சிஸ்டம்ல ஃபீட் பண்ண முடியல. ஓ அப்படியா? சரி, வேலையை விட்டு நின்னுட்டாருன்னா விட்டுருங்க. இன்னொன்னு அன்புச்செல்வனோடதுன்னு தானே சொன்னீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் என் மச்சான் தான், அவன்கிட்ட நானே கேட்டுக்கிறேன். ஓகே சார். அடேய் அண்ணா, நீங்க பண்ண வந்தீங்க? டேய், நான் வந்தது இருக்கட்டும்டா. நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏமா, நீ ஷமீர் வீட்டுக்கு புதுசா வந்த பொண்ணு தானே? அதே அண்ணா, அது வீட்டிலே மாங்காய் பறிச்சிட்டு வர சொன்னாங்க, அதை பறிக்கலான்னு தான் வந்தேன். பறிச்சிட்டியா? அது இல்லைண்ணா, கறி வைக்கிறதுக்கு பச்சை மாங்காய் பறிச்சிட்டு வர சொன்னாங்க. இங்க பச்சை மாங்காய் ஒன்றும் இல்லை. நான் வரேன். நானும் வரேன். டேய் நில்றா. அந்த பொண்ணு ஏதோ மாங்காய் பறிக்க வந்தேன் தேங்காய் பறிக்க வந்தேன்னு சொல்லுது. நீ என்ன பறிக்க வந்த? ஐயோ, போயும் இவர்கிட்டயா மாட்டணும்? சொல்றா, என்ன திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க? நீ என்னடா பறிக்க வந்த? அது வந்துன்னு நானும் மாங்காய் பறிக்க தானே வந்தேன். உன்னைய பார்த்தா மாங்காய் பறிக்க வந்த மாதிரி தெரியலையே. என்னடா, புதுசா வந்த பொண்ணுக்கும் உனக்கும் இடையில ஏதாவது ரூட் ஓடுதா? ஐயோ அண்ணா, நீங்க வேற. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, நிஜமாவே மாங்காய் பறிக்க தானே வந்தேன். டேய், உன்ன மாதிரி மாங்காய் தேங்காய் எல்லாம் பறிச்சுட்டு வந்தவங்க தான் நாங்களும். எங்ககிட்டே விடாத. நீ என்ன வேணா பறி, ஆனா பிரச்சனை வராம பாத்துக்க. ஏன்னா அந்த பொண்ணு யாரும் இல்லாத பொண்ணு, பார்த்து நடந்துக்க. ஐயோண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைண்ணே. இல்லாம இருந்தா சரி. அம்மா, ஷமீர் எங்க வீட்டுல இருக்கானா? மச்சான் உள்ளதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். சார், நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை, சக்தி அண்ணா வந்தாரு. அவர் மட்டும் வரல, ஏதாவது எக்கு தப்பா நடந்திருக்கும். ச்சே, டேய், அவ பக்கத்துல வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவியா? இதுக்கப்புறம் என்னன்னாலும் சரி, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிதான் இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.